விழுதுகள் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு தகவலை தெரிஞ்சுக்கலாம். நிறைய தோழிகள் லோன் எடுத்தால் தீர்மானம் எப்படி எழுதுறதுன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ லோன் எடுத்தால் எப்படி தீர்மானம் எழுதணும் அப்படின்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோன் வாங்கிறதுக்கான தீர்மானம் இப்போது எப்படி எழுதுறதுன்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை எத்தனாவது கூட்டம்னு எழுதிக்கோங்க. இப்போ கூட்ட எண் 15ன்னு நான் போட்டுக்கிட்டேன். அடுத்தது கூட்ட நாள் என்னென்னு எழுதிக்கோங்க. உறுப்பினர் மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு போட்டுக்கணும். அடுத்தது வருகை புரிந்தோர் எண்ணிக்கை எவ்வளோன்னு போட்டுக்கணும். இப்போ எங்கள் குழுவில் 15 பேர் இருக்காங்க. இப்போ வருகை புரிந்தோரும் 15 பேர் போட்டிருக்கோம். யாராவது வரலைன்னா அது கம்மி பண்ணி நம்ம போட்டுக்கணும். இப்போ சென்ற கூட்ட முடிய மொத்த சேமிப்பு எவ்வளோ, நடப்பு கூட்ட சேமிப்பு, நடப்பு கூட்டம் முடிய மொத்த சேமிப்பு, இது எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கணும். இப்போது நம்மளோட சங்கத்தோட நேம் எழுதிக்கலாம். எங்களது பூமாலை மகளிர் எஸ்கஜின்னு போட்டுக்கலாம். அடுத்தது நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் எழுதிக்கலாம். அடுத்தது வரிசையாக நம்மளோட உறுப்பினர் பெயர்கள்லாம் எழுதிட்டு வரலாம். நீங்கள் வரிசைப்படி தான் எழுதணும். எப்போவுமே ஆர்டரை மாற்றவே கூடாது. இதே மாதிரி தான் ஆர்டர் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கூட்ட பொருள் எழுதிக்கலாம். இப்போ கூட்ட பொருளில் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்படிக்குன்னு போட்டு பிரதிநிதி கையெழுத்து போட்டு சீல் வச்சுக்கோங்க. மேலே மொத்த சேமிப்பு, நடப்பு சேமிப்பு, நடப்பு கூட்ட முடிய மொத்த சேமிப்பு எவ்வளோன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம லோன் வாங்கும்போது இப்படி தான் தீர்மானம் எழுதணும். இந்த மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் விழுதுகள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு வீடியோ போட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி நாங்கள் சொல்லித்தரோம்.